வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து உங்களோட திருமண நாள்னு சொல்லி எங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்களா? உங்களோட பேர் என்ன? நரேந்திரன். உங்களோட பேர்? ஜாமினி. சரி, முதலாவதாக எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க இன்றைக்கி சர்ப்ரைஸை. ஆனால் நீங்கள் யார்கிட்ட கெஸ் பண்ணணும். என்ன ரொம்ப களைச்சு போனீங்களா? சரியா சோர்வாக இருக்கிறீங்க? வேற இருக்கும் தெரியாதா? சொல்லுங்க பாப்பா. தெரியாதுன்னு சொல்லலாது. யாராச்சும் கெஸ் பண்ணணும். நிறைய பேர் இருக்கிறாங்களா? கெஸ் பண்ணலாம் இருக்கா? வந்திருக்கு. மாப்பிள்ளை சைடா தான் இருக்கு நினைக்கிறேன். யாரு? சுதா மாமா. எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இல்லை, வேற யாராவது? இல்லையா யாரும்? சுதா மாமா தவிர யாரும் இல்லையா வெளிநாட்டில்? இருந்தா வேறு யாரு? சொல்லுங்க பாப்போம். யாரோ ஒருத்தங்க. நாடெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. கொஞ்சம் என்ன சொல்றது, குழப்ப சொல்லி இருக்கிறாங்க. அதான் நல்ல லேட்டாக போக சொல்லி இருக்கிறாங்க எங்களை. சரி, உங்களுக்கான முதல் கிஃப்டை வந்து தருவோம். சரி, உங்களுக்கு 2 பேருக்கும் என்ன சொல்றது, ஒரு பட்டு வேட்டியும் சாரியும் அனுப்பி இருக்கிறாங்க. வாங்கிக்கொள்ளுங்க. கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. சரி, இப்போ கெஸ் பண்ணுங்க யாரா இருக்கு வேட்டு. சரி, மாப்பிள்ளை தெண்ட சைடில் ஒருத்தங்களை சொல்லிட்டாங்க. பொண்ணு நீங்க சொல்லுங்க பாபு. எடுத்து பார்க்க போறீங்களா? பாருங்க பாப்பா, அதில் ஏதாவது குழு கிடைக்குமான்னு பார்ப்போம். எழுதி வச்சிருப்பீங்களா? இல்லை. சரி, பொண்ணு ஒரு ஆளை கெஸ் பண்ணுங்க. யாரு? என்ன பேர்? ஜானு அக்கா. எங்க இருக்கிறாங்க? கனடால இருக்கிறாங்க. யாரு? ஒன் சிஸ்டரா? அப்போ ஸ்டெப்சிகள். ஓகே, சரி, அவங்க இல்லை. வேற யாரா இருக்கு? தெரியலையா? ஏன் அவங்க மட்டும் தான் சொல்றீங்க? வேற பாருங்க, கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. தெரியாது. சரி, உங்களுக்காக அடுத்த ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு உங்களுக்காக லவ் அண்டு போட்டு ஒரு என்ன சொல்ற ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. வாங்கிக்கொள்ளுங்க. சரி, 2 பேரும் வைக்கப்படுறீங்களோலையே ஒரு ஆள் தானே சொல்லியிருக்கிறீங்க. கெஸ் பண்ணுங்க பாப்பா. அக்கா தானா? எதை சொல்கிறீங்க? ஃபோட்டோவை வச்சு சொல்கிறீங்களா? ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அவங்க இல்லை. அனுப்பினவங்க இங்கே நிற்கிறாங்க. என்ன பேர்? ஜெசி அக்காவான்னு கேட்காதீங்க. அவங்க தானே சொல்லுங்க. அப்படியே தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அவங்க தானே. எந்த நாடு ஜெசி அக்கா? பிரான்ஸ். யாட்டா அக்கா? உங்களோட அக்கா. ஆனால் நீங்கள் சொல்லல, அவங்க தான் சொல்கிறேன். ப்ரொபோசலாக லவ் மேரீடா? லவ்வா? ப்ரொபோசலா? ஆனால் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே வடிவாப்புறேன் என்ன. சரி, ஓகே, உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சரி, கதைப்போம் வேண்டாம், அப்புறம் அங்கே கதைப்போம். சரி, உங்களுக்காக அடுத்த கிஃப்ட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு. எடுத்து எண்ணி பார்க்கணும். களைச்சு போனீங்களா? ஃபோட்டோ ஷூட் எடுக்க கிடக்கு. சரி, எங்களுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் டைமை கொடுக்கலன். பாவம், எங்கே ஒரு இதெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, எண்ணி பாருங்க ஒரு கையில கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் சொல்லணும். எல்லாம் காசு இருக்கு. சரி, நானே சொல்லிடுறேன். ஆனால் பிறகு குறைஞ்சிட்டு தானே சொல்லக்கூடாது. என்னட்ட உங்களுக்காக வந்து
2 lakhs வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரி இவ்வளவு காசு கொடுத்துருக்குறாங்கடா இப்போ யாரா இருக்கும் இல்லையே கண்டுபிடிக்கலையே. ஜெசி அக்கா இல்லை, ஜெசி அக்கா இங்கே நிற்கிறாங்களா? சரி உங்களுக்காக அடுத்த கிஃப்டையும் தருவோம். எல்லாம் ரொம்ப களைச்சு போயிருக்கிறீங்க தானே. சரி அது என்னன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா, அப்படியே வாங்கி வைக்கிறீங்க. சரி உங்களுக்காக உங்களோட ஃபோட்டோ ஒரு லேம்ப் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சரி பார்த்தீங்கன்னா பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அழகழகான கிஃப்ட் எல்லாம் நல்ல ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. சரி உங்களோட வாயால் அவங்கள ஒருக்கா சொல்லிவிடுங்களேன் யாருண்டு. மாமாவா அக்காவா? இது மாமா இல்லையா? அப்போ ஜெசி அக்காவா? மெட்ட யார் சொன்னீங்க? கனடாவிலிருந்து ஜானு அக்கா. அப்போ 2 அக்காவிலேருந்து அக்கா 2 பேரும் போகிறாங்களா? சேர்ந்தோ தெரியல. இல்லை ஒருத்தங்க தான் செய்திருக்கிறாங்க. ஜெசி அக்கா தானா? சரி பாப்போம். இந்த பிரேமை வந்து வாங்கி கொள்ளுங்க. அதில் யாருன்றிருக்கு பார்த்துக்கொள்வோம். ஓகே முதலே என்ன சொன்னீங்க? முதலே கூட மாமாட பேர் தான் சொன்னீங்க. சரி உங்களுக்காக வந்து கனடாவிலிருந்து ஜானு அக்கா அவங்க தான் இந்த சர்ப்ரைஸை வந்து செய்திருக்கிறாங்க. ஆனால் எங்களோட கதைச்சி அரேஞ்ச் பண்ணினது வந்து ஜெசி அக்கா. அவங்கள கூப்பிடுவோமா இருக்கா? சரி கூப்பிடுங்க அக்கா. ஓகே இப்போ வந்து ஜானு அக்கா வந்து சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. நீங்கள் தான் எங்களோட கதைச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்களேன்னு உங்களை வந்து இந்த மேடைக்கு வந்து கூப்பிட்டுருக்குறோம். சரி என்ன சொல்ல போகிறீங்க 2 பேரும்? அரைவாசி தேங்க்ஸ் வாக்கும் அரைவாசி அவங்களுக்கும் சொல்லி விடுங்க. என்ன சொல்ல போகிறீங்க? ஆ ஓகே அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களோட வெட்டிங்கை வந்து தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோமெண்டு இந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் எங்களோட கிஃப்டியாவது கொடுத்து விடுங்கன்னு சொல்லி உங்களோட இந்த நல்ல நாளில் வந்து வாழ்த்தி உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓகே சரி அக்கா கிட்ட வாங்க, ஏதாவது சொல்ல போகிறீங்களா? சரி ஓகே நன்றி.